முட்டை என்னையா இவ்வளவு சின்னதா இருக்கு? முட்டை நான் போடல, கோழி போட்டது. தின்ன. இவன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னையா ஆச்சு? சமயக்காரன் சைட் அடிக்க போயிருக்கான், வந்ததும் பண்ணி கொடுப்பான். வெயிட் பண்ண. வீணா போன. என்னையா டேபிள் இவ்வளவு அசிங்கமா இருக்கு? நீ என்ன டேபிள்ல திங்க வந்து அது எப்படி இருந்தா என்னையா? என்னையா? ஏ முன்சாமி, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அண்ணே, என் இதயத்துல ஓட்ட விழுந்துருச்சுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் கேக்குறாங்க. இவர் பெரிய மனசு பண்ணி உதவி பண்றேன்னு இருக்காரு. நீ ஒரு ஷூரிட்டி கழுத்து மட்டும் போட்டா போதுன்னு என் இதயத்துல உள்ள ஓட்ட அடைஞ்சிரும். ஓட்ட அடைஞ்சிரும். லேட் பண்றியோ அவ்வளவு ஆழமா விழும் அடி. வந்துட்டா அண்ணே. இந்த கையால உன்னை சாவடி அடிக்கணும்னு எழுதி. உன்னை அடிக்கணும்னா உன்னை தொடணும், அது எனக்கு இஷ்டம் இல்ல. தேங்க்ஸ்ண்ணே. அப்ப நீங்க அடிக்கவே இல்லையாண்ணே? எதுக்கு அவசரப்படுற? நான் வந்துட்டேன்ல, இனி அடிலாம் அதிரடிதான். பணம் எங்கடா? பணமா? அது ஆனா என்னாச்சுன்னா, நீங்க ஷூரிட்டி போட்ட பணத்தையும் அங்கங்க நான் அடிச்ச பணத்தையும் சேர்த்து சென்னையில ஒரு கடை வைக்கலான்னு வந்தேங்கண்ணா. அதுக்கு காசு பத்தல. இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் கிரிக்கெட் பெட்டிங் இல்லையா, அதனால ஒரு வீடை எடுத்து என்ன மாதிரி ஒரு 10 ஏத்துக்கிட்டு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு அந்த பொறுக்கி பசங்க நான் அடிச்சு துரத்தி விட்டாங்கண்ணா. இப்ப சர்வமும் நாசமாகி சர்வர் ஆயிட்டாங்கண்ணா. இந்த வீட்டை எனக்கு காட்டுமா? காட்டிட்டா மட்டும் இப்ப என்ன பண்ண போற? அவங்களை அடிக்க போறியா என்ன? அவங்க சாதாரண ரவுடிங்க கிடையாது, நார்த் மெட்ராஸ். இந்த வீடு என்னது? என் பர்மிஷன் இல்லாம எவனாவது இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா அப்ப மாதிரி நெருங்கி போயிடுவீங்க. உனக்கும் தான். நான் என்னையும் சேர்த்துக்கிட்டு தாங்கண்ணா சொன்னேன். இப்ப புரிஞ்சுதாடா விளக்கண்ண வெங்காய பசங்களா? அவரு பவர் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. இதுக்கு மேல அவர்கிட்ட வம்பு பண்ணா கைமா பண்ணிடுவாரு. கைமா. பாவி, நாளைக்கு ரிலீஸ் ஆக போற. எந்த கேனப்பாயிலும் இப்படி பண்ண மாட்டான்டா. அடப்பாவி, மறுபடியும் சொதப்பிட்டனா? சரி வா. சரி வாங்க. டேய், இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாதடா. ஏன்னா சோப்புக்கு இப்ப இந்த தப்ப போலீஸ் நினைச்சு எங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்ய. என்ன செய்யணும்? ஒரு புது சோப்பை கொடுத்து போய் குளிக்கணும். வணக்கண்ணா. மாலையும் சின்னது, மரியாதையும் சின்னது. எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும். அதுக்கு பணம் வேணும். நான் ஜிகேவை பார்க்கணும். அண்ணா, நாளைக்கு ஜிகே அண்ணா வீட்டுல பாத்தேன். எதுக்காக அடிச்ச தெரியுமா? அந்த ஜிகேவை ஜிகே அண்ணன்னு சொன்னதுக்கு. சொன்னது அவன் தானே. ஏன் ஒன்னு அடிக்க கூடாதா? ஆஃப்டர் ஆல் அந்த ஜிகே முன்னாடி ஒரு சப்ப பையன்டா. அவனுக்கு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் எல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தான். ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் வச்சானா? இன்விடேஷன் இல்லன்னா நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு மேப்பரம் பெண்ணாடு. பெரியசாமி அண்ணனுக்கு இந்த ஜிகேவோட பணிவான வணக்கம். அண்ணன், சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். உங்க காலை பிடிச்சு கேட்டுக்க. எழுதிட்டியா?
காலை பிடிச்சா போய் தானே ஆகணும். ஏய் நில்லு, அண்ணன் வந்திருக்கேன்னு ஜிகே கிட்ட சொல்லு. போ. ஏய் என்னடா முறைக்கிற? போடா போடா. ஏய் கோவர்தன், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதான்டா உன் பொண்டாட்டி என் பிள்ளைங்க. இவன் ஜிகேயோட சொந்தக்காரன், அதனால பண்ற அலும்பெல்லாம் தாங்கிக்க வேண்டியது இருக்கு. Hey brother, welcome. மூடு வந்துச்சு, அதான் வந்துட்டேன். உனக்கு மூடு வரலனாலும் நான் விட்டுருக்க மாட்டேன் பிரதர். அப்படியா? முதல்ல வந்தது நானு. அந்த ஜிகே ராஸ்கலுக்கு நான் கண்ணுல படல, அவன் பட்டுட்டான். நீங்க கொஞ்சம் குள்ளமா இருக்கீங்கல்ல, அதான் தெரியாம போயிருக்கோம். உள்ளோங்க இல்லோன்னு அனாவசியமா பேசினா பார்சல் பண்ணி பாம்பேக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. நீ என்கிட்ட வேலை செய்ய வேண்டியதில்ல பிரதர், என் கூட சேர்ந்து இருந்தா போதும். என் பேச்ச கேளு. நான் பணத்தோட பேச்ச மட்டும்தான் கேட்பேன். நாம பண்ற ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். வேலையோட ரிஸ்க பொறுத்து பங்கும் அதிகமாகும். நீ என் கூட இருந்தா சிட்டில பெரிய நாவுக்கு அப்புறம் நாம தான் கிங்கா இருப்போம். கிங்குனா அது ஒருத்தன் தான். ஒரு வரை கூட 2 கத்தி இருக்க முடியாது. இது நம்ம பாட்டம் சொன்னது. நீ சொன்னது உண்மைதான் பிரதர். சிட்டில பெரிய நாவை பகைச்சுக்கிட்டு யாரும் உயிரோட இருக்க முடியாது. நான் பகவான் கிட்ட மோத தயங்குறதுக்கு காரணம் அதான். பகவானுக்கு பலமா பெரிய அண்ணா இருக்காரு. பகவானை பகைச்சுக்கிறது அந்த பெரிய அண்ணாவை பகைச்சுக்கிற மாதிரி. பெரிய அண்ணாவுக்கு சிட்டில 25 வருஷம் வரலாறு இருக்கு. அவர் என்ட்ரி ஆனதே 4 மர்டரோட தான். அதுக்கப்புறம் ஒரு தனி சாம்ராஜ்யமே உருவாக்கிட்டாரு. அவர் கும்பல்ல நந்தா, பகவான், முத்துப்பாண்டி இவங்க 3 பேரும் ஃபேமஸ். கொலை கொள்ள கட்ட பஞ்சாயத்துன்னு காசு சம்பாதிச்சுட்டு அரசியல குதிச்சாரு. தான் நல்லவன் ஆயிட்டோன்னு மக்கள் நம்பணுன்றதுக்காக அந்த 3 பேர்கிட்டயும் தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டாரு. ஆனா எப்ப கொலை பண்றதா இருந்தாலும் அந்த 3 பேரை வச்சுதான் பண்ணுவார். சமீபத்துல நந்தா தனியா ரவுடிசம் பண்ண போயிட்டான்னு வார்னிங் கூட கொடுக்காம அவனை போட்டு தள்ள ஏற்பாடு பண்ணிட்டாரு. நந்தா இப்ப தலைமறைவா இருக்கான். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் முடியலையா? என்ன பார்ட்டிக்கு கூப்பிட்டுட்டு ஏதோ பெரிய எண்ணெய் மாருதி வேன் பகவான் டார்ச்சர் பண்றிய. நீ எப்பவுமே டென்ஷன்ல இருக்க, என்னைக்கு டென்ஷன் பண்ண பாக்குறிய? இப்படி டென்ஷன்ல பணத்தை சம்பாதிக்க வேண்டியது, அப்புறம் பிபி சுகர் ஏறி போய் டாக்டர் கிட்ட கொட்டி கொடுக்க வேண்டியது, இது தேவையா? அதுக்கு இல்ல பிரதர். சிட்டில எனக்கு மரியாதை வரணும்னா அட்லீஸ்ட் அந்த முத்துப்பாண்டியாவது நான் தூக்கி ஆகணும். பெரிய நான் முத்துப்பாண்டிக்காக ரியாக்ட் ஆக கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு 50 லட்சத்தை கூட மேட்டரை முடிக்கிறேன். 50 லட்சம் தானே, கொடுத்துடுறேன். முதல்ல விஷயத்த சொல்லு. முதல்ல பார்ட்டியை என்ஜாய் பண்ணணும். நான் எப்பறம் இவ்வளவு அழகா இருக்கேன்? என் அழகை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி. ஒலிம்பிக்ஸ்ல அழகான ஆணை தேர்ந்தெடுக்கிற போட்டி நடத்துறாங்கன்னா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுப்பேன்டா. யா ஏன்டா தெரு தெருன்னு முழிக்கிறீங்க? இந்த ஏரியால என்ன விட அழகா எவனது? அங்க பாருங்க. லெட்ஸ் என்ஜாய் தி பார்ட்டி. அடிங்க. டேய், அவன் வேணா அழகா இருக்கலாம், ஆனா என்ன விட அழகா? என்ன பெரிய சாமி, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? ஜெயில் சாப்பாடு செட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஏய், அண்ணனுக்கு சரக்கு கொடுங்கடா. எனக்கு ரெஸ்பெக்ட் தான் வேணும். ஏய், அண்ணன் ஏதோ புது பிராண்ட் கேக்குறாரு போல இருக்கு, கொடுங்க. நீவா பிரதர்? இல்ல, என் பேரு பெரியசாமி from கம்பம். இது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரா இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கும் போது பேரை சொல்றது வழக்கம் தானே. எனக்கு புது ஆளுங்க யாரும் தேவையில்லை. இப்ப ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எவனாவது டிக்கெட் வாங்கட்டும், அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன். என்ன? என் கூட அறிமுகமாகணும்னா யாராவது சாகணுமா? நீ அவனாடுறா? அண்ணா, மேடம் உங்களை கூப்பிடுறாங்கண்ணா. மேல மாடியில இருக்காங்க. யார் அது மாடியில இருக்கிற மேடம்? மெதுவா பேசுங்கண்ணா. மேடம் ஜிகே சாரோட பார்ட்னர் பார்த்த சாரதியோட பொண்ணு. அவரு இப்ப இல்ல, மேல போயிட்டாரு. மேல என்ன டிக்கெட் வாங்கிட்டாருண்ணா. அண்ணா, ஜிகே சார் மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. அதனால அவங்களை கொஞ்சம் ரெஸ்பெக்டாவே பாத்துப்பாரு. நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்கண்ணா. அண்ணா, அப்படி பாக்காதீங்கண்ணா. ஏதோ என் மனசுல பட்டதா சொன்னா நீங்க ஒன்னும் ஃபாலோ பண்ண தேவையில்ல. நீங்க போங்கண்ணா. நான் எதிர்பார்த்த
பார்த்த அளவுக்கு பெரிய அழகெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. அதனாலதான் பொண்ணுங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னது புரியலையே. ரொம்ப அழகா இருந்தா அப்ரோச்சும் கம்மியா தான். எனக்கு சிகரெட்டையும் சிகரெட் பிடிக்கிறவங்களையும் பிடிக்காது. அப்ப தள்ளி போய் நில்லு. உன் மேனஸ் எனக்கு பிடிக்கல. உனக்கு மட்டும் இல்ல, என் மேனர்ஸ் எனக்கே பிடிக்காது. அதான் நைட் ஆனா சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்த ஊர் இது? மதுரை. நீ மதுரைக்கார மாதிரி எனக்கு தெரியலையே. மதுரைக்காரனுங்கன்னா கொஞ்சம் மாதிரி மீச மட்டும் வச்சிருக்க மாட்டானுங்க, என்ன மாதிரி ஸ்டைலாவும் இருப்பானுங்க. அப்ப சிட்டிக்கு எதுக்கு வந்த? வேற எதுக்கு வருவாங்க? பணத்தை சம்பாதிக்கத்தான். பணத்துக்காக எது வேணாலும் செய்வியா? எனக்கு சரின்னு போட்டா எதையும் செய்வேன். நீ மதுரைக்காரன்ல, அதான் ரொம்ப திமிரா இருக்கு. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் முன்னாடி பிடிக்கலன்னு சொன்ன. நான் அப்படிதான் ஈஸியா ஒப்பீனியனை மாத்திக்குவேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பொண்ணுங்க ரெண்டு டைப், ஒன்னு சாக்லேட், இன்னொன்னு புல்லட். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அப்படின்னா என்ன புல்லட்டா? அட நீ சாக்லேட் மட்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ அழகா இல்லைன்னு போய் தான் சொன்ன. நிஜமாவே நீ ஹேண்ட்ஸம் தான். தேங்க்ஸ். இந்த வார ராசி பலன்ல ஒரு அழகான பொண்ணை சந்திப்பேன்னு போட்டிருந்துச்சு. நீ கொஞ்சம் விட்டீன்னா அவளை போய் பார்த்துட்டு வந்துடுற. நான் இன்னும் போலான்னு சொல்லலையே. நீ வர சொன்னதுனால வரல, மேட்ரு என்னன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? என்ன தெரிஞ்சது? அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அது ரொம்ப ஆபத்தா. மிஸ்டர், என்ன பார்த்தா உனக்கு பழைய டெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுது. ஆனா எனக்குள்ள யூசுப் பட்டான் மாதிரி அதிரடி மன்னனும் இருக்கான் தெரியுமா? என்னடா உன் பிரச்சனை? டாவா? யூ மீன் என்ன டாவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால விட்டுற. ரெண்டாவது தடவையும் சொல்றேன், என்னடா உன் பிரச்சனை? ரெண்டாவது தடவையும் டாவா? ட்வைஸ்? ஓகே, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஆனா ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். இந்த ஏரியாவிலேயே என்ன விட அழகானவன் யாருன்னு கேட்டதுக்கு இந்த கேனப்ப நீன்னு சொன்னா. நீ சொல்லு, நீ அழகனா இல்ல நான் அழகனா? நீ தாண்டா கேனப்பையன் சொன்னா. என்ன அழகன் சொன்னானா கேனப்பையன் சொன்னானா? ஆனா அந்த டவுட் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க தானே கேனைய. கொஞ்சம் முன்னால சிரிச்சது. ஹாய் ஹாய் ஸ்ரீஷா. ஹாய் ஸ்ரீஷா. வாட்ஸ் அப்? ஹேவ் ஃபன்? யா. அண்ணே அங்க பாருங்கண்ணே. சிரிஷா டார்லிங். பெரியசாமி டார்லிங். Yeah. What a pleasant surprise, யா. என்ன ஞாபகம் இருக்கா? உங்களை மறந்ததானே டார்லிங்? ஓ. அப்பப்போ கனவுல உங்க அழகான முகம் வருது தெரியுமா? Really? ஓ யா யா. அப்புறம் ஏன் இந்த கேன பசங்க அந்த நாகார்ஜுனாவை அழகான்றானுங்க? என்ன சாப்பிடுற? அவனை போய் உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா? அவனுக்கு பொண்ணுங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாது. உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? ஓ, எனக்கும் கொடுக்கல. இனிமேதான் ஆரம்பிக்க போகுது அவனுக்கும் எனக்கும் ரகல. பிரதர், நீ கேட்ட 50 லட்சம் எடுத்துக்கோ. இந்த பணம் எனக்கு வேண்டாம், பெரிய அண்ணாக்கு அனுப்பி எலெக்ஷன் ஃபண்டுன்னு சொன்ன. பெரிய அண்ணாவும் சந்தோஷமாயிடுவாரு. நீ முத்துப்பாண்டிய போட்டு தன்னாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஓகே, ஏய் அந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு அனுப்பி வை. சொல்லு பஜிக்கே. பெரிய அண்ணாவோட தேர்தல் செலவுக்காக அந்த பணத்தை அனுப்பியிருக்கேன். அவருக்கு என்னோட சப்போர்ட் எப்பவும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஜிகே எப்பவும் இல்லாம இப்படி பண்றான்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவன் என்ன பண்ணாலும் நம்ம கைக்குள்ளதான் இருக்கான், அத புரிஞ்சுக்க. பணம் ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் சிஎம் சார், உங்க பிரசாதம் ரெடி. என்னடா பிரசாதம்? அது 150 கோடி. அவங்கிட்ட சொல்லு எனக்கு சீட்டு வேணும்னு. நான் ஜெயிச்சனா எனக்கு மந்திரி பதவி வேணும். அத புரியுற மாதிரி சொல்லு. சார் எல்லாம் கேட்டுச்சியா?
அவர் ஆசைப்படுற மாதிரியே நடக்கும்னு சொல்லு. நீங்க கொண்டு போங்கடா. டேய், பணம் ஜாக்கிரதை. நம்ம பணத்தை அடிக்கிற ஆம்பளை சிட்டி பிடிச்சிருக்கா பிரதர்? பிடிச்சிருக்கு. ஆனா இந்த சிட்டில இவ்வளவு கன்ஸும் புல்லட்ஸும் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. புல்லட்ஸ் மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க பிரதர். நான் புல்லட்ஸ் சொன்னதே பொண்ணுங்களை தான். எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் பிரதர்? அழகு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அறிவு தேவையில்லை, அறிவு இருக்கிற பொண்ணுங்களுக்கு அழகு தேவையில்லை, ரெண்டு இருக்கிற பொண்ணுங்களுக்கு நாம தேவையில்லை. ரொம்ப சூப்பரா சொன்ன பிரதர். ஆனா என் ஸ்ரிஷா மட்டும் டிஃபரெண்ட். அழகும் இருக்கு, அறிவும் இருக்கு. அதை விட நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு. நீங்க சொல்றதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் மிஸ்டர், இவ்வளவு நேரம் நீ இன்டைரக்டா ஸ்ரிஷாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. ஓ, மூளை மூளைக்கடலையும் குடல் குடவாசல்லையும் இருக்குன்னு சொன்னாங்க. பதிலுக்கு பதிலா? ஏய் மிஸ்டர், அழகுல வேணா நீயும் நானே ஈக்குவலா இருக்கலாம். ஆனா பிரெயின் விஷயத்துல உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. உன் பிரெயின்ல ஒரு படம் தான் ஓடும், ஆனா இந்த மல்டிப்ளெக்ஸ் பிரெயின் ஒரே டைம்ல பல படங்கள் ஓடிட்டே இருக்கும் தெரியுமா? யூ நோ? என்ன முறைக்கிற? என்ன அடிக்க போறியா? யூ வாண்ட் டு பீட் மீ? கம் ஆன், பீட் பீட். லேடிஸ் மேல எல்லாம் நான் கை. அவன் சொன்னது உன்னையா என்னையா? உனக்கு அந்த டவுட் வந்தா உன்னதான் டார்லிங். எதுக்கு இப்ப ஷாக்? யூத்னா அப்படிதான் இருக்கும். எஸ், she is my darling. We are made for each other. ஐஸ்வர்யா ராய், அபிஷேக் பச்சன். உங்க ரெண்டு பேர்ல யார் ஐஸ்வர்யா ராய், யார் அபிஷேக் பச்சன்? பேச்சுக்கு பேச்சு, ஏட்டிக்கு போட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் ரொம்ப 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 டேஞ்சரஸ். கேட்டுச்சுல்ல? ஒரு ரொம்ப இல்ல, 3 ரொம்ப டேஞ்சரஸ். உனக்கு உள்மூலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுங்க தான் இப்படி டென்ஷனா பேசுவாங்க. Don't laugh dear, please. He is jealous of my beauty, you know. Come brother, come. Okay? Yeah. வாங்கடா. ஆமா, முன்னால என்ன பேசிட்டு இருந்தோம்? பொண்ணுங்களை பத்தி. ஆமா பிரதர், உனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க பின்னாடி சுத்தறவனும் பொழுதன்னைக்கு தண்ணி அடிக்கிறவனும் ஒண்ணுதான். அவனுங்களுக்கு சிறுமுல வேலை செய்ய. ஓகே பாய்ஸ், கெட் ரெடி. ஏன் திடீர்னு எல்லாரும் சீரியஸ் ஆயிட்டீங்க? நீ எதுக்கும் பயப்படாத. உன் பின்னாடி நான் இருக்கேன், என் முன்னாடி நீ இரு, அவ்வளவுதான். நாங்க மட்டும் இல்ல, நீயும் செத்துருவேன். சேர்ந்து எல்லாரும் போறோம். என்ன ஜிகே, இவன் தான முத்துப்பாண்டி? இவனுக்காகவா இவ்வளவு பிளான் போட்ட? இவன் என்னடா பொட்ட மாதிரி பொம்பளை பிடிச்சிட்டு இருக்கான். லஞ்ச் சாப்பிட கூப்பிட்டு இப்படி பஞ்சு வைப்பான்னு நினைக்கிறேன். வண்டி எடுக்கிறோம், ஒருத்தர் உயிரோட இருக்க கூடாது. நில்லுங்கடா, ஆவேசப்படாத முட்டாள். அப்பா, அவன் என் தம்பி மாதிரி. தம்பி மாதிரி தான். இங்க வா. நமக்காகத்தான் இவனுங்க சாவணுமே தவிர அவனுங்களா சாகக்கூடாது. ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் டவுன் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது சம்பாதிக்கணும்னா அரசியல் தான் கரெக்ட்.
பாலிடிக்ஸ்ல பெரிய லீடரா வரணும்னா பெரிய அண்ணாவோட சப்போர்ட் வேணும். அதை விட்டுட்டு தெருநாயங்க மாதிரி கடிச்சிட்டு இருக்க கூடாது. என் பேச்ச கேளு, முறைக்காத. அந்த பெரிய அண்ணா பார்த்து கத்துக்கடா. அவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. மர்டர் பண்றதுக்கு நம்ம தேவையை எதிர்பார்க்கிறோம். அரசியல்ல நான் சாகுறதுக்குள்ள உன்னை பெரிய லீடர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ என்னடா கத்தியை தூக்கிட்டு சுத்துறேங்கிற. உன் கோபத்தோட அர்த்தம் எனக்கு புரியுதுடா. ஆனா நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லாம் தெரியும்டா. புதுசா ஒருத்தன் நம்ம தொழிலுக்கு வந்திருக்கான். அந்த ஜிகே அவனை தான் கூட சேர்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கிறதால அர்த்தம். டேய், கண்டமானவனை கொல்றது கஷ்டம் இல்லடா. தைரியம் இருக்கவனை கொல்றதுக்கு புத்திசாலித்தனம் தேவை. டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம், தூக்கிடுவோம். அது வரைக்கும் ஜாலியா இரு. அமைதியா இருங்க. ஹலோ அண்ணா. ஜிகே, பெரிய அண்ணா ரொம்ப கோபமா இருக்காரு. அண்ணா, நான் வேணும்னு செய்யல. அவன் தான் முதல்ல அட்டாக் பண்ணான். எனக்கு வேற வழி தெரியல. நீ லைன்லயே இரு. இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இது மாதிரி நடக்கூடாதுன்னு இருக்காரு. You are great, brother. ஓய் மதுரை, உன்னை பத்தி பெருசா பில்டப் பண்றாங்கன்னு நினைச்சேன். நேரா பார்த்ததுக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில அப்படிதான் சொல்றாங்க. இந்தியால இருக்கிற அத்தனை ஃபிகருக்கும் என் மேல கிக்குன்னு. நீ என்னை காப்பாத்தினதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லல. நன்றி சொல்ல மாட்டேன். எனக்கு யாராவது உதவி பண்ணா நானும் பதிலுக்கு உதவி பண்ணுவேனே தவிர தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். உனக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது உதவி வேணும்னா கேளு. கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் விசிலிங். உனக்கு விசில் அடிக்க தெரியும்ல? உதடால ஓ போட்டு அப்புறம் விசில் அடிக்கணும். இப்படி. ரெண்டு இட்லி ஒரு வடை வேணும். கிடைக்குமா கண்ணு? உனக்கு இந்த சிட்டில புல்லட்ஸ் தவிர சாக்லேட்ஸ் கிடைக்காது. இங்க மாவட்ட தாவணி கட்டி ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்களா? ஏய் பாத்தீங்களாடா? ஏய் காக்க காக்க கரகவேல் காக்க எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் படுறே சுவாமி. நோக்கு நோக்கு நரியவே நோக்கு இந்த எருமை மரங்க என்னையா ஏன் தடுக்கறாங்க சுவாமி? ஏய் அபி तो कुछ लाम என்ன பண்ற? தயவு செஞ்சு நாங்க இருக்கறதா அந்த ரவுடிங்க கிட்ட சொல்லாரு. அப்படி சொல்லாம இருந்தா அப்பாட்ட சொல்லி உங்க பேர்ல வருஷம் பூரா அர்ச்சனை பண்ண சொல்றேன். அவன் சொன்னா சொன்னா சாபம் விட்டுருவேன். என்னோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஓஹோ. ஏய் ரவுடிஸ், இங்க இருக்கா பாருங்க. ஏய் வா வா. இது ரொம்ப அநியாயம். என்னடா அவ பேசிட்டு இருக்கா? பாத்துட்டு இருக்கீங்க? உங்க இல்லங்க, அவரே சொன்ன. இது பாருங்க, அந்த கரை போகாது. அது கடவுளா பார்த்து கொடுத்தது. இதான் என்னோட சாபம். என்னையா வேடிக்கை பாக்குறீங்க? தூக்கிட்டு போங்கயா. அப்புறம் ஒரு சின்ன மேட்டர். பொண்ணுங்களை டச் பண்ணா எனக்கு சுத்தமா பிடிக்காது. முடிஞ்சா டச் பண்ணாம தூக்கிட்டு போ. அப்படியா? அப்ப உன்னை போட்டு தள்ளி போய் சிங்க குட்டிகள். இப்பதானே நான் ஃபார்முக்கே வந்தேன். அதுக்குள்ள ஓடி போயிட்டீங்களடா. ஏய் ஒரு டீ சொல்டா. காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. உன்னை காப்பாத்தினதுனால மன்னிப்பு கேக்குறேன். எனக்கு கரை போகுமா போகாதான்னு சந்தேகமா இருக்க. அந்த கரை போயிடுங்க. போகணும்னு இந்த சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரி போ. என் கதையை உங்ககிட்ட சொல்லணுங்க.
அது என்னங்க கெட்டவனுங்களும் ஏன் பின்னால வரணுங்க? எங்க குடும்பம் பரம்பரையா பெருமாள் கோயில்ல பூஜை பண்ற குடும்பங்க. பகவானுக்கு வெரி நியர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நேக்கே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ்னா சாதாரண மனுஷாளுக்கு அவ யாரோ பெரியவா. அவ்வளவு பெரிய மனுஷெல்லாம் என்னையே தடுத்துறான்னு நேக்கு புரியல. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியுமோ? தேவையில்ல. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டது, நீ கொடுக்க மாட்டேன்ட்ட, அதான் ரன்னு சேஸ் ஃபைட், அதானே? அவ்வளவுதான். அத நான் கொஞ்சம் விரிவா சுப்ரபாதம் மாதிரி சொல்லலன்னா நீங்க திருக்குறள் மாதிரி முடிச்சுட்டேலே. சரி கிளம்பு, உங்க அம்மா அப்பா தேடிட்டு இருப்பாங்க, போ. நீங்க கொஞ்சம் செல்லுலர் போன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு போன் பண்ணிக்கிறேங்க. ப்ளீஸ்ங்க. பண்ணிக்க. தேங்க்ஸ்ங்க. அப்பா சேஃபா இருக்கேன்பா. அம்மா நீங்க சேஃபா இருக்கீங்களா? நான் சேஃப்மா. நீ சேஃப் தானே? நான் சேஃபா இருக்கேம்மா. தம்பி நீ சேஃப் தானே? நாராயணா நீ நாராயணா. எல்லாமே நாராயணா. பாசமழை ஓவரா இருக்கு. இவர்தான் என்ன காப்பாத்தினாருப்பா. தம்பி என் பொண்ணு ஆதி விஷ்ணு போல வந்து காப்பாத்திட்டே. நீ ரொம்ப நன்னா இருக்கடா. விஷ்ணு நாராயணா கஜேந்திர மோட்சம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளே மனம் இறங்கி வந்து. இவர் விஷ்ணு இல்லைங்க, சிவபெருமான். அவர் தானே நம்ம கும்பிட்டு இருக்கோம். சிவா டெஸ்ட்ராயர். சிவோகம் சிவோகம் சச்சிதானந்த ரூபம். இங்க இருந்து கும்பல காலி பண்றீங்களா? நீ கும்பல்னு சொன்னாலும் சரி, சம்பல்னு சொன்னாலும் சரி, இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டோம். நாராயணா அம்சமா இருக்கேன், அழகா இருக்கேன். நாராயணா எங்க கஷ்டத்தை எல்லாம் உங்களுக்கு சொல்லணும். நாராயணா பூஜை பண்ணி பிழைக்கிறேன். எங்கிட்ட போய் அந்த வீரத்தை இங்க இருந்து போக மாட்டீங்க? அப்ப நான் போறேன். நாராயணா நமஸ்காரம். இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை காப்பாத்துற ஆதி விஷ்ணு தான். கஜேந்திரனை காப்பாத்தின விஷ்ணுவை போல குசேலனை காப்பாத்தின கிருஷ்ணர் மாதிரி. ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க. நிகழ்ச்சியே பிடிக்காத உங்க மனசு என்ன மனுஷன்? நாராயணா நீங்க எங்களுக்கு பெருசா எந்த ஹெல்ப்பும் செய்ய வேண்டாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி 2 நாளைக்கு உங்க வீட்டுல படுக்க இடம் கொடுத்தா போதுங்க. நாராயணா நீ வந்து படுக்கிறதுக்கு இது என்ன லாட்ஜ் நினைச்சியா? அந்த மாதிரி கெட்ட வார்த்தையில திட்டாதீங்க. நாராயணா எங்களுக்கு தெரிஞ்ச மந்திரி ஒருத்தர் இருக்கார். அவள்கிட்ட சொல்லி எங்க கஷ்டத்தை தீர்த்துட்டு போலான்னு வந்தோம். அவள் ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காளா, ஒரு 2 நாள் வந்துருவாளா. அது வரைக்கும் காப்பாத்துவோம் தம்பி. நாராயணா காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டோங்க. வழி தெரியாமலே அலைந்தோம் துடித்தோம், காப்பாற்ற வேண்டும் என்று உன்னடி தேடி வந்தோம் ஐயா, உன்னடி தேடி அழாதீங்க. அழறவங்களை எனக்கு பிடிக்காது. நாங்க வேணும்ட்டே அழுங்க, அதுவும் தானா வருங்க. சரி சரி அழுகை நிறுத்துங்க. எங்களை காக்க வேண்டும் ஐயா கதிர்வேலா. நான் சொன்னது இருங்கன்னு. இருங்கன்னு அவ பாஷையில வீட்லயே இருங்கன்னு போயிடலாம். வாய மூடிட்டு வாட அபிஷ்டு. ஹலோ சொல்லு ஜிக்கு. பிரதர், நமக்கு ஒரு துபாய் கான்ட்ராக்ட் ஓகே ஆயிருக்கு. இன்னைக்கு நைட்டு நான் துபாய்க்கு போறேன். நான் திரும்பி வர எப்படியும் 1 வாரத்துக்கு மேல ஆகும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா பிரதர்? என்ன சொல்லு. இந்த 1 வாரத்துக்கு நீ ஸ்ரிஷாவை பாத்துக்கணும். ஒரு பக்கம் அந்த பகவான் என் மேல கோவமா இருக்கான். ஸ்ரிஷா கிட்ட வெளியே போகாதன்னு சொன்னா கேட்காது. அவளுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன்னு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ பிரதர். அது என்ன சிரிஷா, உன்னை பாத்துக்க நான் இருக்கும் போது இன்னொருத்த எதுக்கு? ஏய் ஸ்டாப், நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கணும். ஐயோ இவ்வளோங்க ஆப்பிள். 1.15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? அந்த ஆப்பிள் 15 தாமா? அந்த ஆப்பிள் 15 ரூபாமா? எதை எடுத்தாலும் 15 ரூபா தாமா? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்ககிட்ட நேத்து தானே 14 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரே நாள்ல 1 ரூபாய் ஏத்துனீங்கன்னா நான் எப்படி வாங்குறது? போலாம். அந்த பக்கமும் இருக்குல்ல ஆப்பிள்.
ஆப்பிள் அந்த பக்கம் இருந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும். நீ ஏன் ஃபீல் பண்ற? சும்மா மேல விழுந்து உரசுனா வெறுப்பா இருக்காதா? பொண்ணுங்க டச் பண்ணா எதுக்கு வெறுப்பு வருது? பொண்ணா இங்க யார் இருக்காங்க? இதுவா? பெரியசாமி டார்லிங், 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஆப்பு வச்சு. எனக்கு தெரியும் சிரிஷா, எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏய் மிஸ்டர், உன்னை முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற. ஐ வாண்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வேணுமா? எஸ். அப்ப செத்து போனவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். புது துணி போட்டு நல்லா அலங்காரம் செய்வாங்க. ஜாக்கிரதையா பாடையில வச்சு பூ போட்டு தூக்கிட்டு போவாங்க. தார தப்பட்டை அடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டு போவாங்க. காரியம் கருமாதி எல்லாம் பண்ணி சந்தோஷப்படுத்துவாங்க. செத்து போ. செத்து போன்னு சொல்ற? நோ கமெண்ட்ஸ் பெரியசாமி டார்லிங். நீயே வச்சுக்க. Excuse me, starts not allowed. Stacks are not allowed. Okay? Come on. Come on. இதத்தான் பப்னு சொல்வாங்க. நீ இத பாத்துக்கவே மாட்ட. கிளப்பா இருந்தானே பப்பா இருந்தானே காசை கரியாக்கி உடம்ப கட்டுக்கிறதானே இதெல்லாம். ரவுடி மாதிரி பேசுற, ஆனா நீ பேசுறதுல விஷயம் இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? மனுஷங்கள. ஹாய் சிவி. ஹாய். ஹாய். இவர்தானா நீ சொன்ன ஹேண்ட்ஸம்? யா. ஓ, ரொம்ப ஸ்பீடா தான் இருக்காரு. ஸ்பீடு மட்டும் இல்ல, மைலேஜும் இருக்கும். நீங்களா பேசிட்டுங்க. I just come. ஓகே. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். எங்க ஸ்ரீஷா உங்களை லைக் பண்றா, ஆனா உங்களுக்கு அவ மேல இன்ட்ரஸ்ட் இல்ல போல. என் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேற குல்ஃபி. எங்க ஸ்ரீஷா ரொம்ப நல்லவ மாமா. நல்லவதான். ஒரே ஒரு கட்ட விஷயம் இருக்கு. என்னது? அறிவு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்ன? நீங்களும் ஸ்ரீஷாவை லவ் பண்றீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க பார்வையை வச்சுதான். கும்பலோட கும்பலா உள்ள போட வேண்டியது. என்னப்பா? பார்ட்டி முடிஞ்சு போச்சு பெரியசாமி. பாவம் பெரியசாமி. இந்த படத்தை பத்திரமா அனுப்பி வச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது கண்ணு. பகவானுடைய அப்பன் தங்கையா. நீ அந்த ஜிகேவை நம்பாத, பிரயோஜனம் இல்ல. நாம இந்த மெட்ரோ ஸ்கூல்ல நுழையும் போது ஒரு போர்டு இருக்கும், வெல்கம் டு சென்னைன்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரையும் நம்பாத. பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றதையும் கொஞ்சம் தலையில ஏத்திக்கோ. நீ அந்த ஜெயராம கொன்னதுல இருந்து என் பையன் மேல பயங்கர கோபத்துல இருக்கான். நான் அவனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இல்லைன்னா நீ இங்க நிக்க முடியாது. அவன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்ன நான் சொல்றத உன் மண்டையில ஏத்திக்கிட்டு வழியை மாத்திட்டு போ. அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எனக்கு பிடிக்கிற மாதிரி நீ சொல்லியிருந்தீன்னா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். பூச்சாண்டி காட்டினா பயப்படுறதுக்கு நான் பொட்ட இல்ல, மதுரக்கார். நெருப்ப தொடாத, பொசுங்கிடும். சரணம் என்று வந்தோம் ஐயா, உன் திவ்ய பாதம் தேடி. எதுக்குடா பாட்டுப்படி இம்சை பண்ற? வேதனை நிறைந்த எங்களது வாழ்க்கையை பாராயோ தேவா. என்னாச்சு உங்களுக்கு? தேவா, நீங்க போனதுல இருந்து நாங்க எதுவுமே சாப்பிடலீங்க. இவருக்கு வேற வெளியில சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காதுங்க. உணர்ச்சி வசப்படாதே, ஏற்கனவே உனக்கு சக்கரை ரத்த கொதிப்பு இருக்கிறது. இங்க சமைச்சு சாப்பிடணும்னா அரிசி பருப்பு வேணும், அரிசி பருப்பு வேணும்னா வெளியே போகணும், வெளியே போகணும்னா தைரியம் வேணும். அது எங்க பரம்பரைக்கே இல்லைங்க.
அதுவும் இல்லாம என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் 2 நாளா சாப்பிடாம இருந்ததுக்கு போடா போயிட்டா பாருங்க என் வயித்துல வந்து பிறந்த நாள் அனுபவிக்கிறோம் பாருங்க. நாராயணா நாராயணா, என் பிறந்த நாளை பத்தி கவலைப்படாதீங்க நாராயணா. எங்க அப்பா வயித்துல எறிகிற பசி நெருப்பை எப்படியாவது அணைக்க பாருங்க நாராயணா. யாராவது பார்த்தா ஏதோ டிவி சீரியல் ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சுக்க போறாங்க. அஷ்டலட்சுமி பாய் கூட. அவர் கூப்பிடுறாருமா, நான் போகட்டுமா? போயிட்டு வாமா. வரும்போது ஏதாவது கோவில்ல இருந்து கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு வாமா. உங்க தோப்பனார் சமையல் ஆகுற வரைக்கும் அதையாவது சாப்பிட்டு இருக்கட்டும். விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபா விஷ்ணும் மகேஸ்வரம். இங்க பாருங்க, அவர் ஒன்னும் சந்தன கடத்தல் வீரப்பன்ல பகவான். வந்து கும்பிட்டுக்கோங்க. நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல, நீ வேணா பண்ணிக்க. ஐயோ, நாங்க 2 பேரும் காதலர்கள் இல்லைங்க. அதுவும் இல்லாம அவரை போய் நான் எப்படி காதலிக்கிறது? உடனே சொல்லடே அம்மா, இவாள சொல்லிட்ட. ஓ சாரிங்க. எனக்கு கேட்டு சொல்லிட்டு அம்மா, அவாள சொல்லு. சாரிங்க. எனக்கு என்ன வெறுப்பேத்த? ஐயோ, நான் உங்களை காதலிக்கலன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன காதலிக்க உங்களுக்கு தகுதி இல்லைன்னு இல்லைங்க. இப்ப காதலிக்கலன்னு இல்லைங்க, அதுக்காக அப்புறம் காதலிப்பேனும் இல்லைங்க. அப்படின்னா எப்பவுமே காதலிக்க மாட்டேனும் இல்லைங்க. என்ன இருந்தாலும் நாங்க பிராமின்ஸ், நீங்க நான் பிராமின்ஸ் இல்லையா? அதுக்காக நாங்க உயர்ந்தவங்க நீங்க தாழ்ந்தவங்கன்னு இல்லைங்க. வேற ஜாதியில கல்யாணம் பண்ண அக்ரகாரத்துல தப்பா பேசுவாங்க இல்லையா? அதுக்கு பரிகாரமா நீங்க ஒரு வாட்டி காசிக்கு போயிட்டு வந்தா எல்லாம் பவித்திரமாயிடுங்க. அதுக்காக நீங்க தீண்ட தகாதவங்களும் இல்லைங்க. ஐயோ, பேச தெரியாம எதோ உளறனே. பிரசாதம் மறந்து போயிட்டாங்க. சரி, எடுத்துட்டு வா போ. இப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னு தெரியுங்களா? அப்படி என்ன தோணுதுங்க? இன்னொரு கார் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. ஏனுங்க அப்படி தோணுது? அப்ப இன்னொரு வாட்டி கட்டி பிடிப்பீங்க இல்லையா? அதுக்கு கார் எதுக்குங்க? நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நான் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லு. நான் உங்களை முதல்ல பார்த்தப்பவே கவுந்துட்டேங்க. என் மனசுக்கு இப்போ என்ன தோணுதுன்னு தெரியுமா? நீங்க கூட இப்போ கவுந்துட்டீங்க. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? இந்த மாதிரி விஷயத்துல பொண்ணுங்க கொஞ்சம் ஷார்ப்புங்க. மத்தவங்க விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப ஷார்ப்புங்க.